தாய் வீடு ஏப்ரல் 2026. உலகின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு போர் இதுவா? எழுதியவர் சுப்பிரமணியம் ஜாய்சீலன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். மனித இனம் தோன்றிய காலம் முதலே இவ்வுலகம் பல்வேறு காலகட்டங்களில் எண்ணற்ற போர்களை சந்தித்து வந்துள்ளது. இதிகாச புராண காலங்கள் தொடங்கி நவீன யுகம் வரை மனித நாகரிகத்தின் வரலாறு போர்களுடனேயே பின்னி பிணைந்து பதிவாகியுள்ளது. ஆரம்பகால கற்கருவிகளைக் கொண்டு நிகழ்த்தப்பட்ட மோதல்கள் காலப்போக்கில் வில்லம்பு, ஈட்டி மற்றும் வாள் என ஒரு மாற்றம் பெற்றன. தொழில்நுட்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியாக துப்பாக்கிகள், அணு ஆயுதங்கள், ரசாயன மற்றும் உயிரியல் ஆயுதங்கள் என போர் உத்திகளும் அவற்றின் தாக்கங்களும் பாரிய மாற்றங்களை சந்தித்துள்ளன. அந்த வகையில் நவீன உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு மிக முக்கியமான புவிசார் அரசியல் நிகழ்வாக இன்றைய ஈரான் அமெரிக்க போர் சூழல் கருதப்படுகிறது. இந்த போரில் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மோதிக்கொள்கின்றன. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றன. இந்த போர் நம் மனித வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமாக கருதப்படுகின்றது என்றால் அது மிகைப்பட போவதில்லை. பொதுவாக செயற்கை நுண்ணறிவு இதுவரையில் தரவுகளை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தும் ஓர் உத்தியாக காணப்பட்டது. எனினும் தற்பொழுது இந்த போரின் வேகத்தை கூட்டும் ஒரு முக்கிய ஏதுவாக இந்த செயற்கை நுண்ணறிவை குறிப்பிட முடியும். நிகழ் நேரத்தில் இலக்குகளை நிர்ணயித்து தானியங்கி அடிப்படையில் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குவது மற்றும் எதிரி நாடுகள் பொழியும் ஏவுகணைகளை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றை வானிலேயே தாக்கி அளிக்கும் நுட்பங்களும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த போர் நுட்பங்கள் செயற்கை நுண்ணறிவின் அசுர வளர்ச்சியின் அங்கமாக அமைந்துள்ளன. இதுவரை காலமும் செயற்கை நுண்ணறிவானது பிரதானமாக தரவுகளை ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது. எனினும் அண்மையில் ஆரம்பமான இந்த போரில் செயற்கை நுண்ணறிவு பிரதான வகிபாகத்தை கொண்டுள்ளது. இரண்டு தரப்பைச் சேர்ந்த இராணுவங்களும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன. ஈரானிய இலக்குகளை துல்லியமாக திட்டமிடுதல், நூற்றுக்கணக்கான விமானங்களை ஒரு சேர கண்காணித்து அவற்றை ஒருங்கிணைத்தல், கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை எவ்வாறு இடைமறிப்பது போன்ற போரின் மிக முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதில் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் முக்கிய வகிபாகத்தை கொண்டுள்ளன என்பது ஆச்சரியமான விடயமாகும். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் அல்லது ஐடிஎஃப்பின் நடவடிக்கைகள் முன்னோடியாக இருந்தால், ஆபரேஷன் ரோரிங் லயன் அல்லது அமெரிக்க பதிப்பில் எபிக் ஃபியூரி வரலாற்றில் முதல் முழு அளவிலான செயற்கை நுண்ணறிவு போர் என்று அடையாளப்படுத்த முடியும். எனினும் எவ்வாறான தேவைகளுக்காக இரு தரப்புகளும் செயற்கை நுண்ணறிவினை இந்த போரில் பயன்படுத்தின என்பது குறித்த விவரங்கள் நிச்சயமாக கடுமையான ரகசியமாக பேணப்பட்டிருக்கும். ஆனால் அவற்றில் சில படிப்படியாக வெளிவரத் தொடங்கியுள்ளன. இவை சினிமா பாணியிலான இயந்திர மனிதர்களின் தாக்குதல்கள் கிடையாது. ஆனால் புலனாய்வு ஆய்வாளர்களினால் பல தசாப்த காலத்தில் கூட ஆய்வுக்கு உட்படுத்தி தீர்மானங்களை எடுக்க முடியாத விசாலமான தரவுகளை ஆய்வுக்கு உட்படுத்திய துல்லியமான தீர்மானங்களை பரிந்துரைக்கும் உதவி அமைப்புகளாக இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அடையாளப்படுத்திடலாம். இந்த தகவல்கள் சில முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதற்கு வழிவகுக்கிறது. மனிதனின் சிந்தனை ஆற்றலை சவாலுக்குட்படுத்தக்கூடிய வியத்தகு வேகத்தில் தற்போதைய போரில் இலக்குகள் அடையாளம் காணப்பட்டு தாக்குதல் நிர்ணயிக்கப்பட்டு நடத்தப்படுவதாக பிரித்தானிய ஊடகமான தி கார்டியன் இந்த வாரம் தெரிவித்திருந்தது. இந்த மாற்றம் நவீன போரியல் கோட்பாட்டில் ஒரு வியத்தகு மாற்றத்தை குறிக்கிறது. இது மிகவும் துல்லியமானது, சிக்கனமானது என்பதுடன் ஆபத்தானதுமாகும். செயற்கை நுண்ணறிவு ஓர் இலக்கை ஆரம்பத்தில் அடையாளம் காண்பதற்கும் அதனை தாக்கி அழிப்பதற்கும் இடையிலான நேரத்தை நிச்சயமாக கணிசமாக குறைக்கிறது. உதாரணமாக, இரண்டாம் உலகப் போரின் போது வான்வழி உளவுத்துறை போன்ற தகவல்களை சேகரிப்பதற்கும் குண்டுவீச்சு பணியை மேற்கொள்வதற்கும் இடையிலான நேரம் 6 மாதங்கள் வரை ஆகலாம். கடந்த காலத்தை பார்க்கும்போது ஈராக் மீதான அமெரிக்க படையெடுப்பின் போது இலக்குகளை அடையாளம் காண 2000 வீரர்கள் கொண்ட ஒரு உளவுத்துறை பிரிவு தேவை என்று லண்டன் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானில் தற்போதைய நடவடிக்கையில் அதே பணிக்கு 20 பேர் மட்டுமே தேவைப்பட்டனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. தற்கால இராணுவ கட்டமைப்புகளில் செயற்கை நுண்ணறிவு மிக முக்கியமானதொரு மைல்கல்லாக உருவெடுத்துள்ளது. போர்க்களத்தில் பயன்படுத்தப்படும் ட்ரோன்கள் மூலம் திரட்டப்படும் ஆயிரக்கணக்கான மணி நேர காணொளிகளை மனித கண்களால் முழுமையாக ஆய்வு செய்வது சவாலானது. இச்சூழ்நிலையில் மேம்பட்ட மென்பொருள் கட்டமைப்புகள் இக்காணொளிகளை மிக குறுகிய காலத்தில் பகுப்பாய்வு செய்து வாகனங்கள், மக்கள் நடமாட்டம் மற்றும் பல்வேறு ஆயுத வகைகளை
துல்லியமாக அடையாளம் காண உதவுகின்றன. இத்தகைய தொழில்நுட்பங்கள் புலனாய்வுத்துறை ஆய்வாளர்களுக்கு தேவையான தீர்மானகரமான தரவுகளை உடனுக்குடன் வழங்கி கள நிலவரத்தை தெளிவுபடுத்துகின்றன. குறிப்பாக சர்வதேச பாதுகாப்புத் துறையில் முன்னணியில் உள்ள பலந்தீர் போன்ற நிறுவனங்களின் தரவு பகுப்பாய்வு மென்பொருட்கள் சிக்கலான தகவல்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது கள நிலவரத்துக்கேற்ப மிக விரைவான முடிவுகளை எடுக்கவும் துல்லியமான இலக்குகளை தேர்ந்தெடுக்கவும் இராணுவ தளபதிகளுக்கு பெரிதும் துணை புரிகின்றன. கடந்த 2023 ஆண்டில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை துணை செயலாளர் கேத்லீன் ஹிக்ஸ் பென்டகனின் அதிரடியான ரெப்ளிகேட்டர் திட்டம் குறித்த விவரங்களை வெளியிட்டார். இத்திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான தன்னாட்சி ட்ரோன்கள், ஆளில்லா கப்பல்கள் மற்றும் தரைவழி வாகனங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் நேரடி மனித கட்டுப்பாடுகளின்றி செயற்கை நுண்ணறிவின் துணையுடன் போர்க்களத்தில் சுயாதீனமாக இயங்கும் திறன் கொண்டவை. நாடுகளின் இராணுவ எண்ணிக்கை பலத்துக்கு ஈடுகொடுக்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு மிக குறுகிய காலத்தில் இத்தகைய ஆளில்லா படைப்பிரிவுகளை உருவாக்குவதே இந்த மூலோபாய திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். இந்த பணியில் ஈடுபட்ட சிலரேனும் ஈரான் போரில் பங்கேற்றிருக்க வாய்ப்புள்ளது. கடந்த 2 வாரங்களில் அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதிக்கு லூகாஸ் ஆளில்லா விமான கூட்டங்களை இயக்கும் ஒரு படையை அனுப்பியுள்ளது. அரிசோனாவின் ஸ்பெக்டர் ஒர்க்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன்கள் ஒவ்வொன்றும் சுமார் $35,000 மதிப்பிலானவை மற்றும் முற்றிலும் தன்னிச்சையாக இயங்கக்கூடியவை. இவை வானில் பறக்கும் போதே தங்களுக்குள் தகவல்களை பகிர்ந்து கொள்வதுடன் இலக்குகளை பிரித்துக் கொண்டு தரையில் இருந்து எந்த கட்டுப்பாடுமின்றி ஈரானிய ரேடர் அமைப்புகளை தாக்கி அளிக்கும் திறன் கொண்டவை. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளுக்கு அனுப்பிய ஒரு குறிப்பு இந்த விவகாரத்தை ஒரு நேரடி உத்தரவாக மாற்றியது. அதில் அவர் முன்னரங்க படை முதல் பின்வரிசை படை வரை அனைத்து தளங்களிலும் அமெரிக்க இராணுவம் ஒரு AI ஃபர்ஸ்ட் போர் படையாக உருவெடுப்பதன் மூலம் செயற்கை நுண்ணறிவுத் துறையில் அமெரிக்காவின் இராணுவ ஆதிக்கத்தை விரைவுபடுத்த பாதுகாப்புத் துறைக்கு நான் உத்தரவிடுகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மட்டும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தவில்லை. இஸ்ரேல் வெளிநாட்டு அறிக்கைகளின்படி இந்த வாரம் ஹப்சோரா மற்றும் லெவண்டர் என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளையும் பயன்படுத்தியது. இது கடந்த 2 ஆண்டுகளில் காசாவில் இலக்குகளை அடையாளம் காணவும் கண்டறியவும் உதவியதாக தெரிவிக்கப்படுகிறது. 2023 ஆண்டு தி கார்டியன் இதனால் பரவலாக மேற்கோள் காட்டப்பட்ட இஸ்ரேலிய புலனாய்வு ஊடகமான +972 மேகசின் நடத்திய புலனாய்வின்படி காஸ்பல் என்ற அமைப்பு அணுசக்தி நிலையங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் புரட்சிகர பாதுகாப்பு படை தலைமையகங்கள் போன்ற கட்டடங்கள் மற்றும் வசதிகளை தாக்குவதற்கான பரிந்துரைகளை தானாகவே உருவாக்குகிறது. இது ஆயிரக்கணக்கான ஆதாரங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள், தகவல் தொடர்பு தரவுகள் மற்றும் மனித உளவு தகவல்களை ஆய்வு செய்து ஆயுதப்படையினர் பயன்படுத்தும் இடங்களையும் கட்டமைப்புகளையும் அடையாளம் காண்கிறது. அந்த அறிக்கைகளின்படி காஸ்பல் அமைப்பு கட்டடங்களை குறிவைத்தால் லெவண்டர் அமைப்பு மனிதர்களை குறிவைக்கிறது. இது ஒரு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தரவுத்தளமாகும். இது சமூக தொடர்புகள் மற்றும் இருப்பிட வரலாறு உள்ளிட்ட பெருமளவிலான கண்காணிப்பு தகவல்களை ஆய்வு செய்து தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய நபர்களை அடையாளம் காண்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் 1 முதல் 100 வரை ஒரு மதிப்பெண்ணை வழங்குகிறது. அந்த மதிப்பெண் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் போது லெவண்டர் அந்த நபரை ஒரு இராணுவ இலக்காக குறிக்கிறது. வியாஸ் டேடி என்று அழைக்கப்படும் மற்றொரு அமைப்பு இவ்வாறு குறிக்கப்பட்டவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குடியிருப்பு கட்டடத்துக்குள் நுழையும் போது அதை இயக்குபவர்களுக்கு உடனுக்குடன் எச்சரிக்கை அளிப்பதன் மூலம் இந்த செயல்முறையை முழுமையாக்குகிறது. இஸ்ரேல் தெஹ்ரானில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து போக்குவரத்து கேமராக்களையும் ஹேக் செய்து அவற்றின் காட்சிகள் டெல் அவீவில் உள்ள சேவையகங்களுக்கு அனுப்பப்பட்டன. அந்த இடத்தில் இருந்து கடந்த சனிக்கிழமை ஈரானின் உச்சத்தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட வீட்டுக்கு வந்த மூத்த அதிகாரிகளின் மெய்க்காப்பாளர்களின் நடமாட்டத்தை தானாகவே கண்காணிக்க முடிந்தது. அவர்களின் பணி அட்டவணைகள் மற்றும் பயண வழிகள் போன்ற விவரங்களை AI அடிப்படையிலான வழிமுறைகள் பகுப்பாய்வு செய்தன. +972 பத்திரிகை புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் ஈரானின் மூத்த தலைமையின் செல்லுலார் மற்றும் தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகளை பகுப்பாய்வு செய்ய AI அமைப்புகள் இஸ்ரேலுக்கு உதவியது. இது தெஹ்ரானின் மையப்பகுதியில் கமேனி மற்றும் பல மூத்த ஈரானிய அதிகாரிகளை குறிவைத்து கொல்ல வழிவகுத்தது என்று தெரிவிக்கப்படுகிறது. 2025 செப்டம்பர் மாதம்தான் மைக்ரோசாப்ட் நிறுவனம் இஸ்ரேல் ராணுவத்தின் உயரடுக்கு சமிக்ஞை புலனாய்வு பிரிவான யூனிட் 8200 தனது அசூர் கிளவுட் சேவைகளை பயன்படுத்துவதை தடுத்தது.
காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள பலஸ்தீனியர்களை கண்காணிக்கும் ஒரு பாரிய கண்காணிப்பு அமைப்புக்காக தரவுகளை சேமிக்கவும் செயலாக்கவும் இந்த சேவைகள் பயன்படுத்தப்பட்டதை கண்டறிந்த பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவ்வளவு விசாலமான மூல தரவுகளில் இருந்து அர்த்தமுள்ள தகவல்களை பிரித்தெடுப்பதற்கான ஒரே வழி செயற்கை நுண்ணறிவு மட்டுமே ஆகும். ஆபரேஷன் ரோரிங் லயன் என்பது IDF-இன் பினா என்று அழைக்கப்படும் புதிய செயற்கை நுண்ணறிவு பிரிவில் செயற்படும் முதல் நடவடிக்கையாகும். சில மாதங்களுக்கு முன்புதான் நிறுவப்பட்ட இந்த பிரிவு ஒரு பிரிகேடியர் ஜெனரல் தலைமையில் இயங்குகிறது. இந்த படைப்பிரிவில் இதற்கு முன்பு பணியாற்றிய பெரும்பாலான இராணுவ பிரிவுகளை ஒன்றிணைத்து இந்த புதிய பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் ஒரு போர் டேங்கியை 100 டேங்கிகளாகவும் ஒரு வீரர் 100 வீரர்களாகவும் மாற்றுவதாகும் என்று IDF-இன் C4I மற்றும் சைபர் பாதுகாப்பு பிரிவின் தலைவரான மேஜர் ஜெனரல் அவியாட் டாகன் குறிப்பிடுகின்றார். தற்காப்பு அரங்கில் நுழையும் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளின் செயற்திறன் எவ்வாறு பொதுமக்களின் உயிர்களை காப்பதில் செயலாற்றுகின்றது என்பதை இஸ்ரேலிய மக்கள் இந்த வாரம் உணர்ந்து கொண்டனர். பல்வேறு இடங்களில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஒரே நேரத்தில் பல வகையான ஏவுகணைகள் ஏவப்படும் போது செயற்கை நுண்ணறிவு மிக விரைவாக சென்சர் ஃபியூஷன் எனப்படும் தரவு ஒருங்கிணைப்பை செய்கிறது. எளிமையாக சொன்னால், கடல், வான் மற்றும் தரைப்பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க ரேடார்கள் மற்றும் உணர்திறன் கொண்ட கருவிகளிடமிருந்து இது தரவுகளை பெறுகிறது. பின்னர் எந்த இலக்கை தாக்கி அழிக்க எந்த இடைமறிப்பு ஏவுகணையை ஏவினால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதை சில மில்லி வினாடிகளுக்குள் இது தீர்மானிக்கிறது. அதே நேரத்தில் மற்றொரு அமைப்பு தானாகவே துல்லியமான உளவு தகவல்களை உருவாக்கி ஈரானிய ஏவுகணை ஏவுதளங்கள் கண்டறியப்பட்ட சில நொடிகளிலேயே அவற்றை தாக்குவதற்கு படைகளுக்கு உதவுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தில் வானில் நிலவும் குழப்பமான சூழலை தெளிவுபடுத்துவது, அதாவது பொருட்களை அடையாளம் காண்பது, பறந்து வரும் ஏவுகணைகளை கண்காணிப்பது மற்றும் அவற்றை இடைமறித்து அழிப்பதை நிர்வகிப்பது இஸ்ரேலிய விமானப்படையின் தொழில்நுட்ப பிரிவான ஒஃபெக் 324-வின் பொறுப்பாகும். வான்வழியின் முழுமையான சித்திரத்தை உருவாக்கும் துல்லியமான அல்கரிதமிக் செயலாக்கங்கள் இந்த பிரிவால் உருவாக்கப்பட்ட 2 கணனி அமைப்புகளால் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒன்று பழமையான அமைப்பாகும். இது இஸ்ரேலிய வான்பரப்புக்கு மேலோ அதற்கு அருகிலோ பறக்கும் ஒவ்வொரு விமானத்தையும் பற்றிய வான்வழி சித்திரத்தை வழங்குகிறது. இரண்டாவது அமைப்பு இஸ்ரேலை நோக்கி வரும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை பற்றிய நிகழ்நேர படத்தை உருவாக்குகிறது. இவற்றுடன் இணைந்து ஒட்டுமொத்த வலையமைப்பையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு செயற்படுகிறது. அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கான ஒரு சோதனை களம். ஈரானுடனான இந்த போர் மேற்கத்திய நாடுகளின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கான ஒரு நேரடி சோதனை களமாக மாறியுள்ளது. ஆனால் சீனாவும் ஒரு எதிர்கால போருக்கு தன்னை தயார்படுத்தி வருகிறது. அந்த போரில் வெற்றி என்பது அதிக எண்ணிக்கையிலான டேங்கிகள் அல்லது விமானங்களை கொண்ட தரப்புக்கல்ல, மாறாக மிக வேகமான மற்றும் திறமையான அல்கரிதம்களை கொண்ட தரப்புக்கே சொந்தமாகும். பீஜிங்கை பொறுத்தவரை செயற்கை நுண்ணறிவு என்பது வெறும் ஒரு துணைக்கருவி மட்டுமல்ல, அதுவே அதிநவீன இராணுவ உற்பத்தியின் மையக் கருவாக திகழ்கிறது. ஸ்வாம் எனப்படும் திரள் தொழில்நுட்பத்தில் சீனா உலகளாவிய ரீதியில் முதன்மையாளராக கருதப்படுகிறது. அதன் அரசுக்கு சொந்தமான செட்சி நிறுவனம் 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவும் திறனை உருவாக்கியுள்ளது. இந்த ட்ரோன்கள் மனித தலையீடு இன்றி தங்களுக்குள் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்கின்றன, உளவு பார்த்தல் மற்றும் தாக்குதல் பணிகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கின்றன. மேலும் ஒரு சில ட்ரோன்களை இழந்தாலும் அதை ஈடுகட்டி தொடர்ந்து செயற்படுகின்றன. மேற்கத்திய AI அமைப்புகளைப் போலல்லாமல் சீனா தனது முடிவெடுக்கும் செயற்பாட்டில் ஹியூமன் இன் த லூப் எனப்படும் மனித கண்காணிப்பை அவசியமாக கருதவில்லை. ஒரு ட்ரோன் திரள் தானாகவே இலக்கை அடையாளம் கண்டு கூட்டாக தாக்குதல் நடத்தும் முடிவை கோட்பாட்டளவில் எடுக்க முடியும். பரந்த அளவில் பார்த்தால் கடந்த 10 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் நடக்கும் வன்முறை மோதல்களில் ட்ரோன்கள் மிகவும் பிரபலமான ஆயுதமாக மாறியுள்ளன. உக்ரைன் போரை மாற்றியமைத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களில் ஒன்று ஒட்டேரியன் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்கைநோட் ஆகும். இது ட்ரோன்களில் பொருத்தப்படும் ஒரு AI வழிச்செலுத்தல் அமைப்பாகும். இது GPS இல்லாமலேயே இயங்க அனுமதிக்கிறது. ரஷ்யா GPS சிக்னல்களை முடக்கினாலும் இந்த அமைப்பு தனது நினைவகத்தில் சேமிக்கப்பட்டுள்ள செயற்கைக்கோள் வரைபடங்களுடன் நிலப்பரப்பை காட்சி ரீதியாக ஒப்பிட்டு பார்த்து உக்ரைன் ட்ரோன்கள் இலக்குகளை கண்டறிய உதவுகிறது. இவ்வாறாக உலக வல்லரசுகள் அதிநவீன போர் தொழில்நுட்பங்களை கட்டவிழ்த்து விடுவதில் காட்டி வரும் தீவிர போட்டி ஒட்டுமொத்த பூவுலகையும் சொல்லனா துயரத்துக்கும் முன்னெப்போதும் இல்லாத ஒரு பாதுகாப்பற்ற சூழலுக்கும் தள்ளியுள்ளது. செயற்கை நுண்ணறிவும் தன்னாட்சி ஆயுத கட்டமைப்புகளும் நவீன போர்க்களத்தின் முகத்திரையை
முற்றிலுமாக மாற்றி அமைத்துள்ள போதிலும் அவை மனித இனத்தின் இருப்புக்கே பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன என்பதே நிதர்சனம். எதிர்காலத்தில் தற்போதுள்ள கருவிகளை விடவும் பன்மடங்கு அழிவு திறன் கொண்ட தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படலாம். இத்தகைய கட்டுப்பாடற்ற தொழில்நுட்ப போட்டியானது இறுதியில் மனித நாகரீகத்தை ஒரு மீள முடியாத அழிவு பாதைக்கே இட்டுச் செல்லும் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. வல்லரசுகளுக்கிடையிலான இந்த அதிகார போர் அறிவியலின் மகத்தான வளர்ச்சியை மனித குலத்தின் வீழ்ச்சிக்கான கருவியாக மாற்றி விடுமோ என்ற அச்சமே இன்று உலகெங்கும் மேலோங்கி நிற்கிறது. நன்றி.